ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஆரி, ஃபிஷ்போன், ஹாஃப் லீஃப் ஸ்டிச் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆரி, ஃபிஷ்போன், ஹாஃப் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆரி, ஃபிஷ்போன், ஷேடட் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ரெண்டு விதமான ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த 2 விதமான ஸ்டிச் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கு பேர் வந்துட்டு ஆரி, ஃபிஷ்போன், ஷேடட் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆரி, ஃபிஷ்போன், ஹாஃப் லீஃப் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அது நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் ஆரி, ஃபிஷ்போன், லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் டைப் 2 நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அந்த ஸ்டிச் வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆரி, ஃபிஷ்போன், ஹாஃப் லீஃப் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஓகேவா? வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுப்போம் இல்லையா? பாதி தூரத்துக்கு தள்ளி சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் கோட்டில் கொஞ்சம் பாதி தள்ளிக்கோங்க. இப்படி சென்டர்லேயே போட வேணாம், கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சைடு நம்ம பாதி எடுப்போம் இல்லையா, இந்த சைடுலேருந்து த்ரெட் எடுப்போம் இல்லையா, அதுக்கு இடம் வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் இடம் விட்டு கொஞ்சம் தள்ளி போடுங்க. இங்கே சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு லீஃபோட நுனிப்பகுதிக்கிட்டையும் கொஞ்சம் இடம் விட்டுருங்க. ஏன்னா அடுத்த சைடு வந்துட்டு இதே மாதிரி நம்ம த்ரெட் எடுப்போம். அடுத்து நம்ம போடுவோம் இல்லையா, ஹாஃப் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அது இதே ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால் இப்போ நான் எடுத்துருக்கிற மாதிரி தான் அடுத்த சைடும் நம்ம எடுப்போம். இப்போ சென்டர் லைனில் கொஞ்சம் தூரம் தள்ளி த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு நுனிப்பகுதிக்கு கொண்டு போயிட்டு அங்கே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை இழுத்து கொண்டு வந்து பட்டன் கோலுக்கு இழுக்கிற மாதிரி. ஓகேவா? அப்படி இழுத்து கொண்டு வந்து ஒரு குட்டி செயின் போட போகிறோம். ஓகேவா? லாக் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடு. ஓகேவா? சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் ஒரு ஹாஃப் ஃபில் பண்ணிடலாம், அப்புறம் செகண்ட் பின்னு. ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கொஞ்சம் கேப் விட்டே போடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு அடுத்த ஸ்டிச் வந்து இடையில கொடுக்க முடியும். அதாவது இடையில ஒரு ஸ்டிச் கொடுப்போம் லாஸ்ட்டாக, அது கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேப்போடு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு போடும்போது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இடையில நம்ம போடும்போது ஏற்கனவே போட்டிருக்கிற த்ரெட்டு வந்துட்டு கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு இடையில வந்துட்டு கேப் தெரியாமல் போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இப்போ நான் போடுற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். கொஞ்சம் சில்க் த்ரெட்டுங்கனால பார்த்தே போடுங்க, அப்போ தான் பிசுறு வராமல் இருக்கும். இப்போ நம்ம முடிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். சேம் இதே மாதிரி இந்த சைடு போட்டு வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சேம் சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இங்கே இடம் விட்டு தான் போட்டிருக்கோம். ஓகேவா? அதனால் சென்டரில் போய் அது கரெக்டாக போய் செட் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அடுத்து அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டே போடுங்க. அப்போ தான் உங்களால் வந்துட்டு இதுக்கு அடுத்து போட போகிற ஸ்டிச் வந்துட்டு உங்களால் ஈஸியாக போட முடியும். இப்போ நான் அப்படியே போட்டுகிட்டே வர பாருங்கள். இது ஆல்ரெடி பார்த்த ஸ்டிச் தான். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் அப்படியே ஸ்பீடாக போட்டு நான் முடிச்சிட்றேன். இந்த ஹோல்ஸ் வர்றது எல்லாமே நார்மல் தான். இந்த கிளாத்தில் அப்படி தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதை நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது ஆல்ரெடி போட்டு ஸ்டிச்சுங்கிறனால நான் உங்களுக்கு ஸ்பீடாக நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த சைடும் அந்த சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணோமோ அதேமாதிரி இந்த சைடும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வேறு ஒரு கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி இப்போ போடுற ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி ஃபிஷ்போன் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் டைப் 2 நான் என்னோடய சேனலில் வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரியும். பார்க்காதீங்க, அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம இடையில கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி போட்டிருக்கிற செயினுக்கு ஈக்குவல் லென்த்தில் போடாமல் கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம போடுறோம். நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம போட்டு வரோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு செயினோட லென்த்தை விட கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணி இது நம்ம இறக்கி போட போகிறோம். இடையில நம்ம போட போகிறோம். செயின் சைடில் போட்டிருக்கிற செயினுக்கு இடையில நம்ம வந்து நீடியில் இறக்கி இந்த ஸ்டிச் வந்து இழுத்து கொண்டு வரோம். ஓகேங்களா?
இது போடும்போது வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கிற ஸ்டிச் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் போடணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்துட்டு சொன்னேன் கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இது எல்லா ஸ்டிச்சும் சேர்ந்தது தான் ஆரி ஃபிஷ்போன் ஷேடடு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு ப்ளவுஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டிச்சுமே போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம போடும்போது கேர்ஃபுல்லாக போட்டால் தான் நம்ம போட்டுட்ருக்கிற த்ரெட்டும் வந்து டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி ஆல்ரெடி போட்டிருக்கிற த்ரெட்டு கூட டேமேஜ் ஆகாமல் நம்ம வந்துட்டு கரெக்டாக போட்டுற முடியும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இன்னும் ஒன்று கூட போடலாம் இல்லையா? லாஸ்ட்டில் இந்த சைடு முடிஞ்சது, இந்த சைடு இன்னும் ஒன்று போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் அதை ஒன்றையும் போட்டுட்டு லாக் போட்டு அதுக்கப்புறம் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ எண்ட் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிங்க் கலர் த்ரெட்டையே வந்துட்டு நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு அவுட்லைனை சுகர் பீடில் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஜரியில் 2 லைன் கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அவுட்லைன் கொடுக்கலாம். ஓகேவா? அது உங்களோட விஷ் தான். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறக்கு. இது அடிக்கடி வந்துட்டு ப்ளவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச் இது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. நீங்களும் இந்த ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சோட நேம் தான் வந்துட்டு என்னது அப்படின்னா ஆரி ஃபிஷ்போன் ஷேடட் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். ஓகேவா? இது உங்களுக்கு ஈஸி தான். இதில் வந்துட்டு நாம் 2 விதமான ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஓவரால் இந்த ஸ்டிச்சோட நேம் வந்துட்டு ஆரி ஃபிஷ்போன் ஷேடட் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு என்னென்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆரி ஃபிஷ்போன் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் டைப் 2 போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆரி ஃபிஷ்போன் ஹாஃப் லீஃப் ஸ்டிச்சையும் இதில் வந்துட்டு போட்டிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 ஸ்டிச்சும் வந்து சேர்ந்தது தான் ஆரி ஃபிஷ்போன் ஷேடட் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.